வெல்கம் டு ஸ்ரீலயா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாங்க, ஒரு கத்திரிக்காயை வச்சு ஒரு நான்வெஜ்ஜு டேஸ்ட்டில் ஒரு தொக்கு தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். வாங்க தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். வருங்க கத்திரிக்காய் வந்து ஒரு 1/4 கிலோவுக்கு இப்படி 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பிரிஞ்சு வராமல் கொஞ்சோண்டு காம்பு விட்டு 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 10-20 சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூனு, பூண்டு வந்து ஒரு 4 பல் அப்படியே முழுசாக வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 4 பல் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய். இப்போது ஒரு வடக்கல் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிடலாங்க. இதுக்கு தேவை வந்து நல்லெண்ணெய் தான். சும்மா ஒரு 1.5 குளிக்கரண்டி அளவு ஊற்றிருக்கிறேன். இப்போ எண்ணெய் காயிட்டுங்க. இப்போ கத்திரிக்காயை போட்டுடலாம். அதில் இந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கணும். ஒரு 70% வதங்கினா போதும். மீதி நாம் அந்த கிரேவியில் போட்டு வதக்குவோம். எண்ணெயில் நல்லா வதங்கிட்டோம். கத்திரிக்காயெல்லாம் எடுத்துடலாங்க. போது வதங்கினது. இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே இருக்கணும். கடுகு போட்டுடலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், அந்த நீட்டமாக கட் பண்ணி வச்சு வைக்கிற வெள்ளை பூண்டு, வெங்காயம் போட்டு வதக்கலாம். கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்தோமா அதை போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போட்டோம். இப்போ அந்த 2 தக்காளியை அரைச்சிட்டு வந்து அதை ஊற்றிடலாம். இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. நான் வந்து கல் உப்பு தான் போடுறேன். நீங்கள் தூள் உப்பு வேணாலும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் இந்த ராசமுள்ளெல்லாம் போட்டு மூடி வைக்கலாம். இப்போது அது வேகிறதுக்குள்ளே இது அந்த தேங்காய் துருவல் எடுத்து வச்சுலையே ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தேங்காய் துருவல், அந்த சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், மிளகு, அப்புறம் இந்த பெருஞ்சீரகம், ஒரு ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் இந்த கடலை, இந்த வெள்ளை வெங்காயம் வந்து கொஞ்சம் இதையெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாங்க. கொஞ்சம் குறன்னு அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றிடலாம்.
கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூனும் மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் இருக்குது, நான் அதை போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டுருக்குறோம். ஸோ நல்லா காரம் பார்த்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த வதக்கி வச்சது கத்திரிக்காய் எடுத்து போட்டுடலாங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். திறந்து வச்சிடலாங்க. சிக்கன் வாசம். கத்திரிக்காய் ஒன்று கொஞ்சம் இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க, கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை தூவிக்கலாம், மல்லி இலை, ஓகே. சுவையான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, சுவையான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல்.